இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 என்சிஆர்டியில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 5 வென் பீப்புள் ரிபெல் இந்த லெசனில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஒன் வேர்ட் ப்ளஸ் எம்சிக்யூஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். இது வந்து லைன் பை லைன் ஃபுல்லாகவே வந்து புக்கில் இருந்து எடுத்தது தான். ஏன்னா இது வந்து எஸ்ஓஎஃப் எக்ஸாமுக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஃபுல்லாக லைன் பை லைனாகவே வந்து எடுத்துட்டேன். ஓகே, இந்த லெசனை நான் வந்து ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபுல்லாக அந்த லெசன் இது வந்து ஃபுல்லாகவே டீட்டெயிலாக வந்து அதில் இருக்கும். இது வந்து சும்மா ஒன் வேர்டை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் வேர்டு வந்து பார்க்கலாம். The policies of the East India Company affected the different people. இப்போ நம்ம லாஸ்ட்டு ஒரு 3 லெசன்ஸாக வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி வர்றாங்க, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்படி வர்றாங்க, அவங்க வந்து ட்ரேடுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து டெரிட்டரி ஆக்குப்பை பண்ணுறாங்க, அதனால் மக்கள் அதாவது பீப்புள் வந்து இங்கே வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, அதாவது அவங்க பாஸ் பண்ணுற லாஸ், அதுக்கப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதனால வந்து பீப்புள் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்கங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த பாலிசிஸ் எல்லாம் வந்து நிறையா கொண்டுட்டு வர்றதுனால பீப்புள் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. நவாப்ஸாக இருக்கட்டும், ராஜாஸு, ஜமீன்தார்ஸு, குவீனு, கிங்ஸு எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட் சொசைட்டி பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருமே, அதாவது பேஷன்ஸ், ஆர்டிஷியன்ஸு எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆவாங்க. முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் தான் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹோலாக வந்து எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து கொண்டுட்டு வர அந்த பாலிசிஸாக இருக்கட்டும், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நவாப்ஸ் அண்ட் ராஜாஸ் அவங்களோட அந்த பவர் வந்து அந்த மிட் 18th செஞ்சுரியில் வந்து ஃபுல்லாகவே வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஏன்னா அதாவது பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்திருக்கும், அப்புறம் பேட்டில் ஆஃப் பக்சரில் வந்து பிரிட்டிஷோட அதில் வந்து பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷோட பவர் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதிகமாகிடும். திவான் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு போனதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த நவாப்ஸ் ராஜாஸ் எல்லாம் வந்து அவங்களோட அந்த பவரை வந்து இழந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு மெனி ரூலிங் ஃபேமிலிஸ் ட்ரை டு நியோஜியேட் வித் த கம்பெனி டு ப்ரொடெஸ்ட் தேர் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ எல்லா மக்களுமே சேர்ந்து என்னன்னாக்கா ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த டெத் ஆஃப் கங்காதர் ராவ், Rani Lakshmi Bai of Jhansi wanted the company to recognize her adopted son, the heir to the kingdom. என்ன அப்படின்னாக்க, இப்போ ராணி லக்ஷ்மி பாயோட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கங்காதர் ராவ் வந்து இறந்ததுக்கப்புறமா இவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா, இவங்களுக்கு வந்து மெயில் சைல்டு வந்து இருக்காது. ஸோ அவங்க வந்து சன்னை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சன்னு வந்து இவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த அடாப்டட் சன்னு வந்து அந்த அடுத்து வந்து இவங்க தான் வந்து கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டிமாண்டை வந்து இந்த கம்பெனி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடும். அந்த ஸ்டேட் ஆஃப் அவாத் வந்து அந்த சப்சிடரி அலைன்ஸு இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கனாக்கா லார்ட் வெல்லஸ்லி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு இது மூலயமா வந்து இந்த அவாதை வந்து இந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களோட இது என்னன்னாக்கா, இந்த அடாப்டட் சன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இதை வந்து ரூல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அதாவது ஓன் சன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அடாப்டட் சன்னை வந்து நாங்கள் ரூல் பண்ண விட மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவோம். அந்த இது வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கோ ஸோ அந்த டெரிட்டரியை வந்து நாங்கள் வந்து பிரிட்டிஷ் வந்து நாங்கள் அந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து அந்த சப்சிடரி அலைன்ஸ் மூலிமா வந்து இந்த அவாதை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. சப்சிடரி அலைன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த இந்தியாவில் உள்ள அந்த மிலிட்ரி பவரை வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துடணும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெவன்யூவும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட்டு இந்த மேல் சன்னை வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கிங்டம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதை வந்து அந்த பிரிட்டிஷே வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த 1856 வந்து அந்த அவாதை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. யார்? அந்த பிரிட்டிஷ் கம்பெனி வந்து அந்த இங்கிலீஷ் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு த கம்பெனி ஈவன் பிகன் டு பிளான் ஹவு டு பிரிங் த
முகல் டைனஸ்டி டு அன் எண்ட். இப்போ அந்த பிரிட்டிஷ் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னாக்கா, அந்த கம்பெனி வந்து என்ன நினைக்கும் அப்படின்னாக்கா, இந்த பிரிட்டிஷ் இந்த முகல் டைனஸ்டியை வந்து நம்ம ஒரு எண்டுக்கு வந்து கொண்டுட்டு வரணும். ஏன்னா இப்போ இந்தியாவை வந்து இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னாக்கா, முகல்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து ஒரு எண்டுக்கு கொண்டுட்டு வந்தால் தான் நம்ம அந்த டெரிட்டரியை ஃபுல்லாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுவாங்க. இன் 1849 த கவர்னர் ஜென்ரல் டல்ஹவுசி வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அதாவது பகதூர் ஷா ஜாஃபர் 2 தான் வந்து யார் லாஸ்ட்டு முகல் எம்பரர். அந்த முகல் இதோட லாஸ்ட்டு எம்பரர் யார் அப்படின்னாக்கா பகதூர் ஷா ஜாஃபர். ஆனால் லாஸ்ட்டு பவர்ஃபுல் முகல் எம்பரர் யார் அப்படின்னாக்கா அவுரங்கசீப். அதுக்கும் இதுக்கும் வந்து புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டு முகல் எம்பரர் யார் அப்படின்னாக்கா பகதூர் ஷா ஜாஃபர். அதாவது இவர் இறந்ததுக்கப்புறமா இந்த கிங் வந்து இந்த ரெட் ஃபோர்ட்டை விட்டு நீங்கள் வந்து வெளியில் போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த டல்ஹவுசி இந்த கவர்னர் ஜென்ரல் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லார்ட் கேனிங் இவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, இந்த பகதூர் ஷா ஜாஃபர் தான் வந்து லாஸ்ட் முகல் ரூலர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவார். இதுக்கப்புறம் வந்து பகதூர் ஷா ஜாஃபர் வந்து இறந்ததுக்கப்புறமா அவங்க பையன் வந்து ஜஸ்ட் ஒரு பிரின்ஸ் தான் தவிர இனிமேல் வந்து இவங்க வந்து முகல் ரூலராக வந்து இருக்க முடியாது, அதாவது அரியணைக்கு வந்து ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யார் சொல்லுவா அப்படின்னாக்கா லார்ட் கேனிங் வந்து சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பகதூர் ஷா ஜாஃபர் would be the Mughal king. The last Mughal emperor spend the last years of his life. இந்த லாஸ்ட் முகல் எம்பரர் யார் பகதூர் ஷா ஜாஃபர். இவரை வந்து என்ன அந்த ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க, ரங்கூன்கிற ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அவரோட கடைசி காலத்தை வந்து அந்த ரங்கூன் ஜெயிலில் தான் வந்து கழிப்பார். நெக்ஸ்ட்டு த பீஷன்ஸ் அண்ட் த சிப்பாய்ஸ். இப்போ பீஷன்ஸும் சிப்பாய்ஸும் வந்து இந்த பிரிட்டிஷால் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. இந்த பீஷன்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் ரீசெண்ட்டு த ஹை டேக்ஸஸ் அண்ட் ரிஜிட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன் இன் த கண்ட்ரி சைடு. அதாவது என்னன்னாக்கா, முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த லேண்டில் வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹையாக வந்து அந்த பயிர் இது வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கிடைச்சாதான், அதாவது ப்ராஃபிட் அதிகமாக அவங்களுக்கு வந்து ஈல்டு கிடைச்சாதான் வந்து அந்த லேண்ட் ரெவன்யூங்கிறத வந்து அந்த டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்கனாக்கா, உங்களுக்கு ஈல்டு அதிகமாக இருக்கோ இல்லை அதிகமாக இல்லையோ, உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ, எங்களுக்கு வந்து அந்த ரெவன்யூ அந்த டேக்ஸுங்கிறது எங்களுக்கு மஸ்ட்டு, அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் இல்லை அப்படின்னாக்கா இந்த பீஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மணி லெண்டர்ஸ்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு அந்த அந்த பணத்தை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மணி லெண்டர்ஸ்கிட்ட இருந்து தானே இவங்க பணம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக ஆகி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த லேண்டையே வந்து அவங்க கம்பெனிகிட்ட வந்து இழக்கிற அளவுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு சிப்பாய்ஸ் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னாக்கா, கம்பெனிகிட்ட வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னாக்கா, அப்போ வந்து அந்த இந்தியன் சோல்ஜர்ஸை தான் வந்து அந்த மிலிட்ரி இதில் வந்து வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அதாவது இப்போ சிப்பாய்ஸை வந்து யூரோப்பியன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஹை சேலரி வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நிறையா அவங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரி நிறையா இது செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து ஸோ அமௌண்ட்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்தியன் சிப்பாய்ஸை வந்து இவங்க இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு லோ வேஜஸை கொடுத்துட்டா போதும். நிறையா வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்தா போதும். ஸோ அதனால் என்னன்னாக்கா, அவங்க வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த சிப்பாய்ஸ் எடுக்காமல் இந்தியன் சோல்ஜர்ஸையே வந்து கம்பல் பண்ணி வந்து இவங்களே எடுத்துப்பாங்க. ஒரு லோ அமௌண்ட்டு கொடுத்துட்டா போதும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து என்னென்னாக்கா இவங்களோட அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை வந்து கெடுக்கிற அளவுக்கு வந்து இவங்க வந்து நிறையா இது வந்து செய்வாங்க. என்ன அப்படின்னாக்கா அதாவது அப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த பீப்புள் வந்து நிறையா அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸுங்கிறதும் நிறையா இது இருக்கும். அதாவது இந்த சிப்பாயிஸை வந்து அப்போ வந்து பர்மாவில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அப்போ வந்து அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க அந்த 1824 வந்து அந்த சிப்பாயிஸை வந்து நீங்கள் வந்து அந்த பர்மாவில் உள்ள இன்சிடெண்ட்டை போய் நீங்கள் என்னென்னு போய் பார்த்து அதை போய் சால்வ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி. இந்த சிப்பாயிஸ் வந்து என்ன அப்படின்னாக்க அந்த காலத்தில் வந்து அந்த சீரூட் மூலியமாக வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, பர்மாவுக்கு வந்து போய் அந்த இன்சிடெண்ட்டை வந்து சால்வ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து என்ன ஒன்றாக்கா ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும்ல. ஸோ அதில் என்னென்னாக்கா சீரூட் மூலியமாக வந்து அதாவது கடல் கடந்து வந்து அவங்க வந்து போக மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து சீரூட்டை யூஸ் பண்ணல, நாங்கள் வந்து லேண்ட் ரூட்டை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வேணால் அங்கே போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து ரூட்டை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த சிப்பாயிஸை வந்து அந்த இந்தியன் சிப்பாயிஸை வந்து ரொம்ப சிவியராக வந்து பனிஷ் பண்ணுவாங்க. யார் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் கம்பெனி வந்து சிவியராக வந்து பனிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதனால் வந்து 1856 இந்த கம்பெனி வந்து ஒரு நியூ லாவை வந்து பாஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆர்மியில் சேரணும், அதாவது நீங்கள் வந்து இந்த ஆர்மியில் சேரும் போதே வந்து இந்த சர்டன் ரூல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ லாவை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இந்தியன் சோல்ஜருக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ன இது நம்மளோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அந்த கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்லாம் வந்து இவங்க தலையிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு அந்த சிப்பாய்ஸ் வந்து என்னென்னாக்கா அந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆக ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனினால் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சிப்பாய்ஸும் வந்து கஷ்டப்படுறாங்க. த ஆங்கர் ஆஃப் த பேஷண்ட்ஸ் குயிக்லி ஸ்ப்ரெட் அமாங் த சிப்பாய்ஸ். இப்போ போத் சிப்பாய்ஸும் வந்து கஷ்டப்படுறாங்க, பேஷண்ட்ஸும் வந்து அந்த பிரிட்டிஷ்னால் வந்து அந்த இங்கிலீஷ் கம்பெனினால் வந்து கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் டு த ரிஃபார்ம்ஸ். இப்போ என்னன்னாக்கா பிரிட்டிஷ் வந்து நிறையா நியூ லாஸ் எல்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க. இதில் வந்து இந்த ஒரு 2-3 ரிஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ஃபேவராக தான் இருக்கும். என்ன அப்படின்னாக்கா டு ஸ்டாப் த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி. சதி அப்படின்னாக்க நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னாக்கா அதாவது உடன்கட்டை ஏறுறது. அதாவது அந்த காலத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்க கூடவே சேர்ந்து அவங்க அந்த ஒய்ஃபும் வந்து அந்த உடன்கட்டை ஏறிடுவாங்க. அதாவது அந்த தீயிலே வந்து அவங்களும் வந்து உயிரோடு வந்து எரிச்சிருவாங்க. ஸோ அந்த இது வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விடோ ரீமேரேஜை வந்து அதை வந்து அந்த கான்செப்டை வந்து கொண்டுட்டு வருவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா அந்த காலத்தில் வந்து நிறையா சைல்டு மேரேஜ் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து விடோவாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த விடோ ரீமேரேஜ் கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த லெசன் 7 உமன் கேஸ்ட் அண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. நான் அந்த லெசனையுமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதுக்கு வந்து 1 வேர்டு வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கு வந்து நான் 1 வேர்டு கொடுத்துருக்குறேன். அப்புறம் எம்சிக்யூஸும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பாருங்கள், அது ஃபுல்லாகவே வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், தேவைன்னா அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த விடோ ரீமேரேஜ் கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எஜுகேஷனை வந்து கொண்டுட்டு வராங்க. அதாவது அந்த ப்ரைவேட் ஸ்கூல் கான்செப்ட்டுங்கிறத வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. அதாவது முன்னாடி எல்லாம் வந்து என்ன இருக்குனாக்கா பாடசாலாஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த மரத்தடியில் வச்சு இது பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து என்னென்னாக்கா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனுங்கிறத வந்து கொண்டுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 1830 இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. கிறிஸ்டியன் மிஷினரிஸ் டு ஓன் லேண்ட் இன் இந்தியா. அந்த நிறையா வந்து என்னென்னாக்கா அந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் வந்து வர்றாங்க. இதில் வந்து இந்த நியூ
லா வந்து பாஸ் பண்ணுறாங்க 1850. அதாவது கிறிஸ்டினாக நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்டினாக வந்து கன்வெர்ட் ஆனால் தான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினாக்கா இப்போ உங்களுக்கு முன்னாடி உள்ள அந்த தாத்தா பாட்டி அவங்க சேர்த்து வச்ச அந்த சொத்து வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகலைன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வராதுங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா நிறையா இந்தியன்ஸ்க்கு வந்து இது என்னன்னாக்கா இந்த பிரிட்டிஷ் வந்து நம்மளோட ரிலீஜியன் அந்த கல்ச்சர் இதெல்லாத்தையுமே வந்து தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மாறுவாங்க. இதனால நிறையா ரிபெலியன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ரிபெலியன்னா கிளர்ச்சி வந்து வர ஆரம்பிக்கும். எ வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ வந்து என்னன்னாக்கா முன்னாடிலாம் வந்து ஒரு பர்டிகுலர் சொசைட்டி பீப்புள் தான் வந்து அகெயின்ஸ்டாக வந்து இருந்தாங்க. இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவங்களோட காமன் எனிமிங்கிறது யார்? பிரிட்டிஷ் வந்து ஒரு காமன் எனிமியாக வந்து இருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து இவங்கள வந்து ரொம்பவே வந்து அகெயின்ஸ்டாக வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. இன் மார்ச் 1857 ஒரு பிக்கஸ்ட் ரிபெலியன் வந்து வருது. அதை யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்கா இட் வாஸ் த பிகினிங் ஆஃப் த சிப்பாய் முட்டினி. இதுதான் வந்து அந்த மீரட்டில் இருந்து தான் வந்து ஆரம்பிக்கும். இது வந்து ஃபுல்லாக இந்த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா வரையும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இட் இஸ் த consider the biggest armed resistance to colonialism in the 19th century anywhere in the world. அதாவது அந்த சிப்பாய்ஸ்குள்ளே நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து அது எங்கன்னாக்கா மீரட்டில் இருந்து நடக்க ஆரம்பிக்கும். ஹோல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இந்த ரிபெலியன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ரம் மீரட் டு டெல்லி 29th March 1857 வந்து ஒரு இந்தியன் சோல்ஜர் அதாவது மங்கள் பாண்டே இவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தூக்கில் போட்டுருவாங்க. எங்கன்னாக்கா பேரக்பூரில் வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த இது வந்து இம்பார்ட்டண்ட்டு, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா அதாவது அந்த அவங்க வந்து ஆர்மியில் எதுனா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அங்கே உள்ள அந்த சிப்பாயிஸை வந்து என்னன்னாக்கா அந்த ஒரு கன் இருக்கும். அந்த கன்னு வந்து எப்படி வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னாக்கா கேட்ரேஜ் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த கேட்ரேஜை வந்து இப்படி மாட்டி லோட் பண்ணி தான் வந்து அந்த கன்னை வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ அந்த சிப்பாயிஸை வந்து அந்த கேட்ரேஜை வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணி இது பண்ணுங்க கன்னில் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னாக்கா அந்த கேட்ரேஜ் இருக்குல்ல, ஸோ அது வந்து எதால் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த கவு அதுக்கப்புறம் பிக்கு அதில் உள்ள அந்த கொழுப்பு இருக்குல்ல அதால் தான் வந்து அந்த கேட்ரேஜை வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் அந்த கவுங்கிறது ஒரு புனிதமான ஒரு அனிமல். ஸோ அதை வந்து இவங்க என்ன அதாவது அதுலேருந்து வர கொழுப்பை நாங்கள் வந்து வாயில் வச்சு அதை கடித்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பிக்கோட கொழுப்பு தானே. ஸோ இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு ஹராமான ஃபுட்டு. ஸோ அந்த கொழுப்புனால இந்த கேட்ரேஜை வந்து செஞ்சுருக்கிறதுனால இவங்களும் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் அந்த கேட்ரேஜ்லேருந்து கன் லோட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரெஃப்யூஸ் பண்ணுறதுனால அந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாயை வந்து மொத்தம் 85 சிப்பாய்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு சிப்பாயை வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ஸோ அதோடு விடாமல் 9th May 1857 85 சிப்பாய்ஸை வந்து அந்த சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள வந்து அந்த 10 years வந்து ஜெயிலில் வந்து இவங்க வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஒபே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஜெயிலையும் போட்டுருவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா த சோல்ஜர்ஸ் மார்ச்டு டு த மீரட் ஜெயில் ஆன் 10th May அண்ட் ரிலீஸ்டு. இவங்க அந்த இப்போ மற்ற சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் தெரிய வரும்ல. ஸோ அந்த மீரட் ஜெயிலில் போய் அந்த 10th May வந்து இந்த சிப்பாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அடித்து உடச்சி அந்த ப்ரிசன் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு அந்த சிப்பாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதில் நிறையா வந்து அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸும் வந்து கொல்லப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு
கேப்சர் த கன்ஸ் அண்டு செட் ஃபயர் த பில்டிங்ஸ். அதாவது அந்த கவர்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து ப்ரொட்டஸ்ட்டாக வந்து மாற ஆரம்பிக்கும். இந்த சிப்பாய்ஸ் தென் கேதர்ட் அட் த ரெட் ஃபோர்ட் அண்ட் டிமாண்ட் டு மீட் த. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த சிப்பாய்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க, நமக்கு வந்து நம்ம மட்டும் இதில் இருந்தோம்னாக்க நமக்கு வந்து இது கிடையாது, நம்ம வந்து இன்னும் அந்த நமக்கு வந்து படைபலம் இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ இப்போ வந்து முகல் எம்பரராக யார் இருக்கிறா, பகதூர் ஷா ஜாஃபர் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம வந்து டிமாண்ட் வைக்கணும், எங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெட்டு நமக்கு தேவை, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிப்பாய்ஸ் எல்லாம் வந்து அங்கே ரெட் ஃபோர்ட் முன்னாடி போய் கேதர் ஆகுறாங்க. இனிஷியலாக அந்த ஏஜிங் எம்பரர், அதாவது இந்த வயசான அந்த பகதூர் ஷா ஜாஃபர் வந்து என்னன்னாக்கா, இல்லை நான் வந்து இந்த ரிபெலியனில் என்னால் கலந்துக்க முடியாது, நான் எப்படி அகெயின்ஸ்டாக வந்து நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. பட் என்ன அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒத்துப்பார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிற அந்த குட்டி குட்டி ரூலர்ஸ்லாம் வந்து ரூல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டரை எழுதி, நீங்களும் வந்து அந்த பிரிட்டிஷ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு நீங்களும் வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார். இதில் வந்து அந்த நிறையா ஸ்மால் ரூலர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டெரிட்டரிஸில் வந்து குட்டி குட்டி அந்த கிங்ஸ்லாம் வந்து ரூல் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த முகல் எம்பரருக்கு கீழே வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பகதூர் ஷா ஜாஃபர் வந்து இந்த மூமெண்ட்டை எடுத்து அவரும் வந்து நடத்த ஆரம்பிச்சிருவார். நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா, பிரிட்டிஷ் வந்து இந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதாவது இந்த ஒரு கேட்ரேஜ், அதாவது கன்னுக்கு வந்து ஒரு கேட்ரேஜுங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வருமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து இவ்வளோ ஒரு ரிபெலியனை வந்து கொண்டுட்டு வருமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கவே இல்லை. இந்த ரிபெலியன் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து, அதாவது ஒரு சிப்பாயை வந்து கொண்டுட்டாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸ்ப்ரெட் ஓவர் த ஹோல் ஆஃப் த இந்தியா ஃபுல்லாகவே வந்து அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. டெல்லி, கான்பூர், லக்னோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இந்த நானா சாஹிப் த அடாப்டட் சன் ஆஃப் த லேட் பேஷ்வா பாஜிராவ், அதாவது இவரோட சன் வந்து நானா சாஹிப், பாஜிராவோட அடாப்டட் சன் வந்து நானா சாஹிப். இவர் வந்து ஏற்கனவே வந்து இவருக்கு வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பென்ஷன் வந்து எனக்கு நீங்கள் தரலை அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்கிட்ட வந்து கேட்பாரு. நான் பிரிட்டிஷ் வந்து அதை வந்து மறுத்திருப்பாங்க. ஸோ இந்த நானா சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவரும் நிறையா அந்த ஆயுதப்படையை திரட்டி வந்து அந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து அவரோட ஃபோர்ஸஸை வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து நிற்பாங்க. எங்கே அப்படின்னாக்கா, கான்பூரில் வந்து கேதர் ஆகி வந்து நிற்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த நவாப் வாஜித் அலி ஷா வந்து நவாபால் இவங்க வந்து நவாப் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பதவி நீக்கம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பிர்கிஸ் காதரோட அந்த சன்னு வந்து யார் அப்படின்னாக்கா, அந்த நவாப் வாஜித் அலி ஷாவை வந்து பதவி நீக்கம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து நவாப் கிடையாது அப்படின்னு சொல்லி பதவி நீக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் எல்லாருமே வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து நிற்கிறாங்க. இவரோட பிர்கிஸ் காதரோட அம்மா வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால், இவங்களும் வந்து அந்த ரிபெலியனில் வந்து அந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ராணி லக்ஷ்மி பாயும் வந்து இந்த ரிபெலியனில் வந்து இவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்த தாந்தியா தோப்புங்கிறவரும் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து நிற்பார். நெக்ஸ்ட்டு இந்த ராணி அவந்திபாய் லோடி, இவங்களும் வந்து அந்த 4000 ஆர்மி சோல்ஜர்ஸோடு வந்து இவங்களும் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக, அதாவது ஒவ்வொரு இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு அஹமதுல்லா ஷா மௌலவி ஃப்ரம் த ஃபைசாபாத்லேருந்து ஒரு மௌலவி வந்து வந்திருப்பார். ஹியூஜ் சப்போர்ட்டர்ஸை கூட்டிகிட்டு, அதாவது பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இவங்களும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. பகத் கான், குன்வர் சிங், இவர் வந்து ஒரு ஓல்டு ஜமீன்தார், இவரும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனிக்கு எதிர்த்து வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா,
டெல்லியை வந்து ரீகேப்சர் பண்ணுவாங்க. நிறைய லாஸ் வந்து கொண்டுட்டு வருவாங்க. இந்த ரிபல்ஸ் வந்து ஈஸியாக வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது ரொம்பவே வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ஆனதுனால இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து இங்கிலாண்டோட இதை வந்து இது பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி தான் வந்து இந்த பீப்புளுக்கு வந்து இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ வந்து டைரெக்டாக இங்கிலாண்டே வந்து இறங்கிடுவாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ் வந்து இதுக்கு வந்து நிறையா நியூ லாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த டெல்லியை வந்து ரீகேப்சர் பண்ணுவாங்க பிரிட்டிஷர்ஸ். எப்போ அப்படின்னாக்கா செப்டம்பர் 1857. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் முகல் எம்பரர் அந்த பகதூர் ஷா ஜாஃபரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்களையும் அவங்க ஒய்ஃப் வந்து பேகம் ஜீனத் மஹால் அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னாக்கா அக்டோபர் 1858 அரெஸ்ட் பண்ணி ரங்கூன் ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க. அந்த ரங்கூன் ஜெயிலே வந்து அந்த பகதூர் ஷா ஜாஃபர் வந்து நவம்பர் 1862 இறந்துருவார். இயர் வந்து ரொம்ப முக்கியம். லக்னோ வாஸ் டேக்கன் இன் மார்ச் 1858. அதாவது ராணி லக்ஷ்மி பாயை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அந்த லக்னோவையும் வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து இறந்துருவாங்க. 1858 ராணி லக்ஷ்மி பாயும் இறந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ராணி அவந்தி பாயும் வந்து இறந்துருவாங்க. அந்த டான்டியா டோப்புங்கிறவர் வந்து இவங்களுக்கு அதாவது இவங்க கூட தானே அந்த ராணி அவந்தி பாய் கூட தானே வருவாங்க. ஸோ அந்த டான்டியா தோப்பும் வந்து கொரில்லா வார் பண்ணுவார். அதாவது அந்த காட்டுக்கு வந்து எஸ்கேப் ஆகி அவர் போயிட்டு அங்கே கொரில்லா வார்னா என்னன்னாக்கா மறைஞ்சு இருந்து தாக்குறது தான் வந்து கொரில்லா வார். ஸோ இவர் வந்து மறைஞ்சு இருந்து அந்த பிரிட்டிஷை வந்து தாக்குவார். ஃபைனலாக என்னன்னாக்கா இவரையும் வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணி இவரையும் அந்த டான்டியா டோப்புங்கிறவரையும் வந்து ஏப்ரல் 1859 வந்து இவங்களையும் வந்து கொன்றுவாங்க. நெக்ஸ்ட்டு the British try their best to win the இப்போ என்னன்னாக்கா இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா பிரிட்டிஷ் என்ன நினைப்பாங்கனாக்கா நம்ம வந்து மக்களோட மனசில் வந்து ஒரு லாயலில் வந்து நம்ம சம்பாதிக்கணும், மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பெயரை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. என்னன்னாக்கா அந்த லேண்டெல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே அவங்கள்ட்டே வந்து அந்த ஜமீன்தார்ஸ் அவங்கள்ட்டே வந்து அந்த லேண்டை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்னன்னாக்கா பிரிட்டிஷ் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த பிரிட்டிஷ் வந்து இவங்களே வந்து அந்த ரூலை வந்து பிரிட்டிஷே வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதாவது நாங்கள் வந்து பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு டைரக்ட் ரூல் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து இந்த கிங்டம் வந்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து இனிமேல் வந்து நீங்கள் அடாப்டட் சன்னை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது அந்த கிங்டமில் வந்து அந்த அவங்க மேல் சைல்டு இல்லைன்னா அடாப்டட் சன் வச்சுருப்பாங்கல்ல, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அடாப்டட் சன் வந்து ரூல் பண்ணக்கூடாதுமாங்கல்ல, இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து ரூல் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா இப்போ ஆர்மியில் வந்து அந்த இந்தியன் சிப்பாய்ஸை வச்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்தியன் சோல்ஜர்ஸை எடுத்துகிட்டு யூரோப்பியன் சோல்ஜர்ஸை வந்து அதிகமாக கொண்டுட்டு வர்றாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸில் வந்து அந்த குர்காஸ், சிக்ஸ், பத்தான்ஸ் இவங்களை மட்டும் எடுத்துகிட்டு யூரோப்பியன் சோல்ஜர்ஸை வந்து வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அந்த முஸ்லீம்ஸை வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து ரொம்பவே வந்து ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த முஸ்லீம்கிட்ட உள்ள அந்த லேண்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கல்ச்சர் அவங்களோட அந்த இந்தியன்ஸோட அந்த கஸ்டம்ஸ் இதிலெல்லாம் வந்து அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு லாயலை வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா வந்து அந்த லேண்ட் லார்ட்ஸு ஜமீன்தார்ஸ்கிட்ட வந்து இவங்களோட லேண்டை வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. இதில் உள்ள இப்போ MCQs மட்டும் பார்த்துடலாம். Who was the Mughal emperor at the time the revolt of 1857? யார்? பகதூர் ஷா ஜாஃபர். Dash was the place from revolt 1857. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மீரட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பகதூர் ஷா ஜாஃபர் டிபார்ட்டட் எந்த ஜெயிலில் வந்து அவங்கள போடுறாங்கனாக்கா ரங்கூன் ஜெயிலில் தான் வந்து போடுறாங்க. நானா சாஹிப் வாஸ் த அடாப்டட் சன் ஆஃப்
அந்த பாஜிராவ் ஓட சன்னு தான் வந்து நானா சாஹிப். டேஷ் வாஸ் த ஒன் ஆஃப் த லாஸ்ட் டெரிட்டரிஸ் டு அனெக்ஸ்டு. அவாது தான் வந்து லாஸ்ட் டெரிட்டரியாக வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்ட்ரி சைடு பீஷன்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் ரீசெண்ட் இது வந்து கரெக்டு தான். இந்தியன் சிப்பாய்ஸ் வேர் நாட் சாட்டிஸ்ஃபைட். இது வந்து ஆஃப்டர் 1800 இருந்ததில்ல, இது வந்து 1850 அந்த கம்பெனி வந்து அந்த கிறிஸ்டின் மிஷினரிஸை வந்து ஃப்ரீயாக வந்து அவங்கள வந்து இது பண்ண சொல்லுவாங்க. அதாவது என்னென்னாக்கா அந்த கிறிஸ்டியன்ஸ் தான் வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இயர் வந்து தப்பு. ஸோ வாட் இஸ் எ முட்டினி? when a patients do not pay tax, when soldiers as a group disobey the நிறைய அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து disobey, அதாவது ஆஃபீஸருக்கு அவங்க சொல்கிறத வந்து கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் in 8th April 1857 யங் சோல்ஜர்ஸ் மங்கள் பாண்டே வாஸ் ஹேங்க்டு டு த பேரக்பூரில் தான் வந்து அவங்கள வந்து ஹேங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹூ அமாங் த ஃபாலோவிங் டைட் ஃபைட்டிங் த பிரிட்டிஷ்? இது வந்து ராணி லக்ஷ்மி பாய், பஹத்கான், ராணி லக்ஷ்மி பாய். நெக்ஸ்ட்டு கான் பகதூர் கான். இவங்க எல்லாமே வந்து அந்த பிரிட்டிஷ்க்கு இதாக வந்து ஃபைட் பண்ணி வந்து இறந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குன்வர் சிங் அண்ட் ஓல்டு ஜமீன்தார் வாஸ் த லீடர் ஆஃப் ரீபெலியன் ஃப்ரம். எங்கேருந்து அந்த குன்வர் சிங் வந்திருப்பார் அப்படின்னாக்க பீகார்லேருந்து வந்திருப்பார். டெல்லி வாஸ் ரீகேப்சர்டு பை த ரீகேப்சர் பண்ணுவாங்களா, அது வந்து எப்போ அப்படின்னாக்க செப்டம்பர் 1857 வந்து டெல்லி வந்து ரீகேப்சர் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857 த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் கவர்னர், வைஸ்ராய். Artisans and craftsmen were ruined by unfair competition. Next, the British policy of annexing territories led to displacement. The dash of classes. இது வந்து ruling classes. The rulers who accept the terms of the subsidiary alliance lost their independence. Doctrine of lapse was introduced by லார்ட் டல்ஹவுசி. இதை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னாக்கா லார்ட் கேனிங் வந்து இதை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க, த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை. விச் அமாங் த ஃபாலோவிங் கம்யூனிட்டிஸ் சீக்ஸு, பத்தான்ஸு, குர்காஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் வந்து இவங்கள வந்து ஆர்மியில் வந்து சேர்த்துப்பாங்க. த லா பாஸ்ட் இன் எந்த இயர்? அந்த கிறிஸ்டின் கன்வெர்ட் அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த இயர் அப்படின்னாக்கா 1850. இந்த ஆர்மி நம்பர் ஆஃப் இந்தியன் குட் ரைஸ் ஹையர் தென் எ சுபைதார். செலக்ட் த ஆட் ஒன் அவுட் ஆஃப் தி ரிவால்ட். இதில் எல்லாமே வந்து இந்த ரிவோல்ட் 1857 வந்து ரிவோல்ட் இதில் வந்து நடந்திருக்கும். கான்பூர், ஜான்சி, டெல்லி. பட் ஹைதராபாத் தான் இதில் வந்து ஹார்ட் ஒன் அவுட். நெக்ஸ்ட்டு மேட்ச். நானா சாஹிப் வந்து கான்பூர். பிர்ஜிஸ் காதர் லக்னோ. நெக்ஸ்ட்டு அகமது ஷா ஃபைசாபாத், பஹத்கான் டெல்லி. ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பிரிட்டிஷ் பாஸ்டு லா பிகினிங் பேன் த சதி. இது வந்து ட்ரூ. அவங்க வந்து சதியை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. இந்தியன்ஸ் வேர் நாட் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ட்ரூ தான். உமன்ஸ் வேர் டிஸ்கரேஜ் த வெஸ்டர்ன் எஜுகேஷன். ஃபால்ஸ். வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு வந்து என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஸோ எஜுகேட்டட் இந்தியன்ஸ் டேனிட் த ப்ரமோஷன். இது வந்து ட்ரூ. ஸோ செகண்ட் வந்து சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பை த ஆக்ட் 1858 a dash the British cabinet. இது வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் was appointed the manage affairs
In India he was called the Indian Council. Next, assisted the advisory body called the British Parliament, and the responsible to the minister. So இது next match high revenue demand. இது வந்து economic cause. Subsidiary alliance வந்து political cause. Widow remarriage வந்து social cause. இது law of 1850 வந்து religious cause. So D தான் வந்து answer. Next, the revolt was not organized properly. இது வந்து statement 1 வந்து இது வந்து true தான். The uprising in the different part of the country were uncoordinated. இதுவும் true தான். So both 1 and 2 true. Statement 2 is the correct explanation of statement 1. So இதில் உள்ள ஃபுல்லாக வந்து லைன் பை லைன் ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கு வந்து ஒன் வேர்டு வந்து பார்த்தாச்சு. ஸோ அதை பார்த்துக்கோங்க.